எங்கே திரும்பினாலும் இந்த சீனி வருத்தம், அதாவது சர்க்கரை நோயை பற்றி தான் பேச்சாக இருக்குது. ஆனால் இது நம்மளோட உடம்புக்குள்ளே எப்படி வருகுதுன்னு ஒரு நாளாவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஹலோ நண்பா, இன்னைக்கு உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தோணுச்சு. இப்போ நாம் இருக்கிற காலகட்டத்தில் எங்கே திரும்பினாலும் இந்த சீனி வருத்தம், அதாவது சர்க்கரை நோயை பற்றி தான் பேச்சாக இருக்குது. ஆனால் இது நம்மளோட உடம்புக்குள்ளே எப்படி வருகுதுன்னு ஒரு நாளாவது நம்ம யோசிச்சிருக்கோமா? வாங்க ஒரு சின்ன கதை மூலம் இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட உடம்பை ஒரு பெரிய தொழிற்சாலையாக வச்சுக்குவோம். நாம் சாப்பிட்ற சாப்பாடு செரிமானமாகி குளுக்கோஸ் ஒரு எரிபொருளாக மாறுது. இந்த எரிபொருள் நம்மட இரத்தத்தில் ஓடி நம்மளோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் போய்த்தான் நம்மட உடம்புக்கு சக்தியை கொடுக்குது. ஆனால் இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா, அந்த குளுக்கோஸ் அங்கே ஒரு கதவு இருக்கும். அந்த கதவை திறக்க ஒரு சாவி வேணும். அந்த சாவிக்கு பேர் தான் இன்சுலின். இந்த சாவியை பங்கஸ் தான் நமக்கு ரெடி பண்ணி அனுப்புது. இப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், நாம் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, அளவுக்கு அதிகமாக இனிப்பு சாப்பிட்றது, அப்புறம் எந்த வேலையுமே செய்யாமல் நாம் ஒரே இடத்துல இருக்கிறதால நம்ம உடம்புல ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, அந்த இன்சுலின் என்று சொல்கிற சாவி போதாமையால் இருக்கும், போதுமான அளவுக்கு உருவாகாது. இல்லை என்றால் சாவி இருக்கும், ஆனால் பூட்டு துருப்பிடிச்சு போயிருக்கும். இதனால் சாவியை நீங்கள் போட்டாலும் பூட்டு திறக்காது. இப்படி கதவு திறக்காததால் செல்லுக்குள்ளேயே அந்த எரிபொருள் செல்லுக்குள்ளே போக முடியாமல் இரத்தத்திலேயே தங்கிடுது. இதுதான் நண்பா சர்க்கரை நோய். இதனால தான் நம்ம எப்பவுமே சோர்வாக இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டாம் நண்பா. சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை, இது இருந்தாலே அந்த துருப்பிடிச்ச பூட்டை நாம் சரி செஞ்சிடலாம். நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.